தீபாவளி மினி விளாக் பார்த்துடலாமா? இதுதான் என்னோட ட்ரெஸ். அது வந்துட்டு பாப்பாவோட தீபாவளி ட்ரெஸ். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் பாப்பா எல்லாரும் கிளம்பி அம்மா வீட்டுக்கு தான் போகிறோம். வட்டோட்டம் தீபாவளி வந்துட்டு அம்மா வீட்டில் தான் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவோம். அதனால வந்துட்டு நான் பாப்பா அவங்க அப்பா லியோ 4 பேருமே வந்துட்டு ஆட்டோவில் வந்துட்டு கிளம்பிட்டோம். இன்றைக்கி வந்துட்டு மழை சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு மழை அவ்வளோக்கா இல்லை, லைட்டாக தூறல் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் நைட்டு வந்துட்டு ரொம்ப மழை பெஞ்சிருக்கும் போல் பார்த்தாலே தெரியுது. பட் வந்துட்டு காலையில் அவ்வளோக்கா மழை இல்லை. அப்படியே வந்துட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டு போயாச்சு. அம்மா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு இட்லி, மட்டன் குழம்பு அண்ட் வந்துட்டு பாப்பாவுக்கு தனியாக சூப் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோட ஃபேவரட்டான உப்பு கறியுமே போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த வடை எல்லாமே சுட்டு வச்சுருந்தாங்க. எல்லாத்தையுமே நல்லா வயிறார சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே பாப்பாவுக்கும் ஊற்றி விட்டதுக்கப்புறமா அப்படியே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். சொன்ன மாதிரியே மழை அடித்து ஊற்றிருச்சு. செம்ம மழை இந்த சைடெல்லாமே. வெடி போடுற எல்லாருமே அவ்வளோக்கா பாவம், குழந்தைங்கள்லாம் வெடி வந்துட்டு ஆசையாக வாங்கி வச்சுருப்பாங்க. ஆனால் பட் வந்துட்டு இந்த மழை இப்படி நச நசன்னு மழை பெஞ்ச மினிமாவே இருந்துச்சு. நம்ம எப்பயுமே வட்டம் வட்டம் வந்துட்டு தலப்பாக்கட்டியில் தான் வந்துட்டு பிரியாணி வந்துட்டு ஆர்டர் பண்ணுவோம். மாமாவும் மச்சானும் போயிட்டு பிரியாணி வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க சொன்ன மாதிரியே. இந்த தடவை வந்துட்டு தலப்பாக்கட்டியில் வந்துட்டு ஸ்பெஷல் ஆஃபராக வந்துட்டு பக்கெட் பிரியாணி வாங்குற எல்லாத்துக்குமே வந்துட்டு பட்டு சேலை, பட்டு வேஷ்டி வந்துட்டு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. போன டைம்லாம் அந்த மாதிரி கொடுக்கல, அதுக்கு முந்தின டைமும் இந்த மாதிரி வந்துட்டு கொடுக்கல. இந்த தடவை தான் கொடுத்துருந்தாங்க. அவன் தம்பி வீட்டுக்கு வரதுக்குள்ளே இந்த 2 குட்டீஸுமே அநியாய சேட்டை. இதுதான் அந்த வேஷ்டி, இதுதான் வந்துட்டு சேலை. இதை நான் வந்துட்டு சுடிதார் தைக்கலான்னு ஒரு ஐடியா இருக்கு. எப்படின்றத பார்ப்போம். தச்சுட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட் பிரியாணி ஓடுறது நீந்துறதுன்னு எல்லாமே இங்கே தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு அது கூடவே வந்துட்டு ஐஸ்கிரீம்ஸ் வந்துட்டு வாங்கியிருந்தோம். பட்டர்ஸ்காட்ச் அண்ட் வந்துட்டு வெண்ணிலா ஃப்ளேவரில். நாங்கள் எப்பயுமே வந்துட்டு சிக்கன் பிரியாணி தான் வந்துட்டு வட்டம் வட்டம் வந்துட்டு வாங்குவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு மட்டன் பிரியாணி ஒரே ஒரு பாக்ஸ் வந்துட்டு அப்பாக்காக வந்துட்டு வாங்கியிருந்தோம். அவ்வளோதான். இது எல்லாமே எப்படா சாப்பிடுவோன்னு இருந்துச்சு. ஏன்னா ஆக்சுவலாக மணி 3 மணி ஆயிடுச்சு தம்பி வாங்கிட்டு வரும்போது. அப்படியே வந்துட்டு சாப்பிட வேண்டியதான். எப்பயுமே மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு தீபாவளி அப்போ எங்களுக்கு மட்டும் 3 மணிக்கிட்ட வந்துட்டு ஆயிரும். ஏன்னா போயிட்டு வாங்கிட்டு வரணும் இல்லையா? அதனால வாழை இலைய விரித்து ஒன்று ஒன்றா வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. பட் வயிறு ஃபுல்லாகிடுதுங்க. இதை பார்க்கும் போதே வயிறு ஃபுல்லாகிடுது. அங்கிட்டு பார்த்தீங்களா பாப்பா ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு பிரியாணி வந்துட்டு ட்ரை பண்ணுறாங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவங்களுமே வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நானுமே வந்துட்டு சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன, பட்டாசு தான். இது நாங்கள் இந்த வட்டம் எந்த ஒரு கிராக்கர்ஸுமே நாங்கள் வந்துட்டு வாங்கலை. போன வட்டம் வாங்கியிருந்ததே மிச்சமாக இருந்துச்சு. அதுலேயே வந்துட்டு இந்த வட்டம் வந்துட்டு தீபாவளி வந்துட்டு செலிப்ரேட் பண்ணியாச்சு. நீங்கள் எப்படி தீபாவளி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். இதுவும் மாமாவும் மாப்பிள்ளையும் சேர்ந்து எல்லா பட்டாசுமே போட்டு முடிச்சிட்டாங்க. கடைசி வரைக்கும் என்ன ஒரு பட்டாசு கூட வைக்கிறதுக்கு கூப்பிடல. பட் இருந்தாலும் இருக்கட்டும். ஏன்னா அந்த டைம் வந்துட்டு பாப்பா வந்துட்டு ரொம்ப பயந்துட்டே இருந்தாங்க. எந்த ஒரு பட்டாசுமே அவங்க வெடிக்க விடலை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும்